Hi friends, good morning. இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து நேற்று தான் நம்மளோட சைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்குது திங்கக்கிழமை. இன்றைக்கி வந்து இதை எடுத்து நான் இங்கே சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ இதை எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. அப்புறம் போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டோன்னா நல்லா முடியும் வளரும். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் சூப் மிக்ஸை கலந்துக்கலாம். இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு இருக்கும். இந்த பவுடர்லேயே உப்பு காரம் எல்லாமே நான் கலந்துட்டு நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறேன். நல்லா லம்ஸ் எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இது வாரத்துக்கு ஒரு 3 நாள் குடிங்க, ரொம்ப நல்லது. அயன் சத்துலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி சூப் குடிங்க. நல்லா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கூட நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக முருங்கை இலை கூட சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து முருங்கைக்கீரை கிடைக்காது. நமக்கு வந்து டெய்லியுமே நம்மளால் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துக்க முடியும், 2 நாள் 3 நாளாக நம்மளால் சாப்பிட முடியாது. முருங்கைக்கீரை கிடைக்காது, எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வச்சு குடிங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு மிளகும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே கலந்துட்டேன், நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நிழல்லே தான் காய வச்சு எடுக்கிறோம். நல்லா 1 வாரம் நல்லா நிழல்லே காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சூப் மிக்ஸுக்கோ இல்லைனா வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி, முருங்கைக்கீரை பருப்பு பொடிக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மேலேயும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல வாசனை இருக்கும். மிளகு காரம்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சில பேருக்குலாம் வந்து காரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேவா, உனக்கு ஒரு கப் எடுத்து வச்சிடுறேன், சாப்பிட்டுட்டு குடிச்சிடு, சரியா?